ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஈவினிங்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது இல்ல. ஒரு சில ஈவினிங் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஈவினிங் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்கிறது கண்டிப்பாக அந்த ஈவினிங் நம்மளுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். பீச்னாலே பெரியவங்கள விட குட்டீஸ் தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய பிளேயிங் கேம்ஸ் இருக்கும். மணலில் விளையாடலாம், தண்ணியில் விளையாடலாம். அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே நான் கன்னியாகுமரி பீச்சில் தொலைஞ்சது தான் ஞாபகத்துக்கு வரும். நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் சாட்டர்டே சண்டே லீவில் அப்பா கன்னியாகுமரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஒரு சண்டே நாங்கள் பீச்சுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கூட்டத்தில் நானும் மிஸ் ஆயிட்டேன். அப்பா தேடத்துக்குள்ளே விவரமாக எல்லா டீட்டெயிலையும் சொல்லி ஒரு அங்கிள்கிட்ட ஹெல்ப்பையும் கேட்டு நேராக வந்து அப்பாவையும் ரீச் பண்ணேன். அப்பா என்ன பார்த்து அந்த அங்கிள் டீட்டெயிலாக சொன்னதும் இவ்வளவு தைரியமாக வந்திருக்கியேன்னு சொல்லி பெருமைப்பட்டாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிற பயம் இன்னும் வரை எனக்கு மறக்காது. பீச்சுக்கு போனாலே இந்த ஞாபகம் வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கும் பீச்சை பற்றின ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.